ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேம் வீடியோ தான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படியெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நார்மலாக எப்படி விளையாண்டுங்கிறது தான் போட்டிருப்பேன். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த கேமை எப்படியெல்லாம் விளையாடலாம், இங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது தான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கேமை முழுமையாக விளையாட முடியும். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளையாடலாம். இப்போ இந்த பாக்ஸ்லலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்னென்னா இந்த சில்வர் கிரேட், ப்ரௌன்ஸ் கேட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஷினுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னோடய பேஜு. இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன்ஸு, பேட்டில்ஸு, என்னென்ன பேட்டில் விளையாண்டுருக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைன் அப்படின்ட்டு இருக்குது. அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோ, ஹெல்ப்பு, நம்ம எந்த இடத்துல இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சர்ச் பட்டன் அமுத்துனீங்கன்னா நம்ம யார் கூட விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க ஐடியா போட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணி அவங்க கூட மேட்ச் விளையாடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் வந்து என்கிட்ட 300 இருந்துச்சு. 180 கொடுத்து நான் ஒரு பவர் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வார் பாஸு. இந்த வார் பாஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வார் விளையாண்டுருப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்காண்ட வார் பாஸ் தான் இது கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ரெட் கலரில் நின்றுட்டே இருக்கும். அப்புறம் பேக் வந்துடுங்க. அடுத்து ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கேமோட க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் தருவாங்க. அதாவது டைமண்ட் தான் நம்மளுக்கு கிஃப்ட்டு. நான் வந்து இன்றைக்கி 5 டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறேன். இந்த டைமண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா மிஷினுக்கான பவர்ஸ் எல்லாம் நம்ம யூபிஎஸ் பவர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த டைமண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ரூட் புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கமாண்டருக்கு உண்டான ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடைக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு டெலிவரி அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸில் இருக்கிற கிளைம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து இந்த நம்ம பவரெல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு மேட்ச் விளையாடும்போது இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகிட்டு வரும். நம்மளுக்கு அது முழுமையடைஞ்சதுமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இவங்களோட பவரை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கமாண்டராக இருப்பாங்க, அப்புறம் டிரைவர் 2 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிரைவர், கமாண்டர் இவங்கெல்லாம் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம ஒவ்வொரு கேமும் மூவ் பண்ணிகிட்டே வரும்போது இவங்களோட பவரும் அதிகமாகிட்டே வரும். அதுக்கு அந்த பவரை காமிக்கிறது எங்கே காமிக்கும்னா இந்த மாதிரி இதில் தான் காமிக்கும். பவர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இவ்வளோ கேம் விளையாண்டுருக்கோம், இவ்வளோ பவர்ஸ் இது மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளைம் கொடுக்குறது தான் இந்த ரிவார்ட்ஸ் கிளைம்ங்கிறது.